வணக்கம். மற்றொரு பதிவில் இணைந்திருக்கின்றோம். யுத்த காலத்தில் வடக்கில் இயங்கிய புலிகள் அமைப்பினருடைய நீதிமன்ற தீர்ப்புகளில் கூட புலிகளுடைய தலைவர் தலையிடுவது இல்லை என்றும், ஆனால் இன்றைய அன்றுகுமார் திசாநாயக்க புலிகளுடைய தலைவரை மிஞ்சி நீதித்துறையை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்றார் என்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய பொதுச் செயலாளரான துமிந்த திசாநாயக்க தெரிவித்திருக்கின்றார். நேற்றைய தினம்தான் இந்த விடயத்தை அவர் சொல்லியிருக்கின்றார். குறிப்பாக இந்த வன்முறை, கொள்ளை மற்றும் அரசு சொத்துக்களை அழித்த வரலாற்றை மூடி மறைக்கவே திசை காட்டி என்ற பெயரில் இவர்கள் அதிகாரத்தை பிடித்திருக்கின்றனர். இவர்களுடைய பொய் வாக்குறுதிகளை தொகுத்தால் பல புத்தகங்களையே எழுதலாம் என்று சொல்லி அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அது மட்டுமன்றி அன்றுகுமார் திசாநாயக்கனுடைய இந்த மேதின உரை இருக்குதானே, அந்த உரையில வரக்கூடிய விடயம் என்னன்னு சொல்லி சொன்னா, நீதிமன்ற தீர்ப்புகள் தொடர்பாக சொல்லி இருக்கின்றார். அதாவது மே மாதம் 25 ஒரு நீதிமன்ற தீர்ப்பு ஒன்று வர இருக்கிறது. கைதட்டு தயாராக இருங்கள் என்ற ரீதியில தான் அன்றுகுமார் திசாநாயக்க மே மாதம் 1 உழைப்பாளர் தினம் அன்று நடைபெற்றிருக்கக்கூடிய மே தின கூட்டத்தில் சொல்லியிருக்கின்றார். எனவே தீர்ப்பு வருவதற்கு முன்பே ஜனாதிபதிக்கு அது எப்படி தெரியும்? ஒன்று அவர் இந்த நீதிமன்றத்தினுடைய ஏதாவது ஒரு அழுத்தத்தை கொடுத்திருக்க வேண்டும், அல்லது நீதிபதியை இந்த தீர்ப்பினுடைய விடயத்தை ஜனாதிபதிக்கு சொல்லியிருக்க வேண்டும். இந்த ரெண்டு நடைபெற்றிருந்தாலும் அங்கே ஒரு நீதித்துறையினுடைய சுயாதீனத்திற்கு ஆபத்தானது என்ற ரீதியில தான் அவருடைய கருத்து அமையப்பெற்றிருக்கிறது. இதே நேரத்தில் அவர் சொல்லியிருக்கக்கூடிய ஏனைய விடயங்கள், இந்த டிட்வா புயல் இழப்பீடு உள்ளிட்டவற்றை பல விடயங்களில் அரசு மக்களை ஏமாற்றி இருக்கிறது. நாங்கள் ஏமாற்றப்பட்டோம் என்று சொல்லி ஒப்புக்கொள்ள மக்கள் தயாராக இருக்க வேண்டும். அதற்காக வெட்கப்பட தேவையில்லை. ஆனால் நீங்கள் வெட்கப்பட்டீர்கள் என்று சொல்லி சொன்னால், நீங்கள் மௌனமாக இருந்தீங்கள் என்று சொல்லி சொன்னால், இந்த நாடு என்பது முழுமையாக அழிந்துவிடும் என்பது அவருடைய கருத்தாக அமைய பெற்றிருக்கிறது. இதே நேரத்தில் வந்திருக்கக்கூடிய ஏனைய செய்திகளில் குறிப்பாக முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலை முன்னிட்டு தமிழர் பகுதிகளில் வழங்கப்படுகின்ற இந்த கஞ்சி தொடர்பில் உதயன் கம்மன்பில ஒரு கருத்தை தெரிவித்திருக்கின்றார். கஞ்சி தொடர்பில் உதயன் கம்மன்பில வெளிப்படுத்தி இருக்கக்கூடிய கருத்து சர்ச்சை பொருளாக மாறி இருக்கிறது. குறிப்பாக அவர் சொல்லியிருக்கக்கூடிய விடயம் என்னன்னு சொல்லி சொன்னா, இந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலை முன்னிட்டு தமிழர் பகுதிகளில் வழங்கப்படுகின்ற கஞ்சி தொடர்பில் உதயன் கம்மன்பில சர்ச்சைக்குரிய கருத்துக்களையும் அதன் நோக்கத்தையும் திரைப்படுத்தும் பிரச்சாரங்களையும் ஈடுபட்டிருக்கின்றார். முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நடைபெறக்கூடிய ஒவ்வொரு வருடமும் பேரினவாதிகள் நாட்டில் குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சிப்பது 17 வருடங்களாக குறிப்பாக நடந்து வருகிறது. குறுகிய அரசியல் நோக்கத்திற்காக ராஜபக்ஷ கும்பலே இவ்வாறான பிரச்சாரங்களில் ஈடுபடுவதை காணக்கூடியதாக இருக்கிறது. பிரிவினைவாத சிந்தனை மற்றும் பிரிவினைவாதம் என்ற ஒரு நஞ்சை சிறுவர்களின் மனத்தில் விதைப்பதற்காகவே இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி என்பது வழங்கப்படுவதாக பிவிதிருக்கல உரிமைய கட்சியினுடைய தலைவரும் முன்னாள் அமைச்சருமான உதயன் கம்மன்பில இந்த ஒரு விடயத்தை சர்ச்சைக்குரிய விடயமாக சொல்லி இருக்கின்றார். இதே நேரத்தில் இவருடைய கருத்து சர்ச்சையான விடயமாக மாறி இருக்கிறது. இணையதளம் ஒன்றில் நடத்தி இருக்கக்கூடிய அரசியல் கலந்துரையாடலில் தான் இந்த ஒரு விடயத்தில் உதயன் கம்மன்பில தெரிவித்திருக்கின்றார். குறிப்பாக இவருடைய கருத்துக்கள் தற்போது அதிகமாக ஊடகங்கள் வாயிலாக வெளிவருவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ச்சியாகவே ஏதாவது ஒரு விடயத்தை சொல்வதுதான் இவருடைய வேலையாக இருக்கிறது. அதே நேரத்தில் இந்த சிங்கள மக்கள் தொடர்பில் தமிழ் மக்களிடம் உருவாக்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அரக்கன் என்ற சிந்தனை தமிழ் மக்களுடைய புதிய தலைமுறையினருக்கு பொருந்தாது என அறிந்து கொண்டுள்ளனர். முன்னர் வடக்கு தெற்கும் பிரிந்தே காணப்பட்டது. போக்குவரத்துல இருந்து எந்த ஒரு தொடர்பும் வடக்கு கிழக்குல இருக்கவில்லை. அதனால சிங்கள மக்கள் தொடர்பில் எதை வேண்டுமானாலும் சொல்லலாம். ஆனால் இன்று அந்த நிலைமை மாறி இருக்கிறது. அந்த வகையில் இன்னும் 10 வருடங்கள்ல தமிழ் மக்கள் மத்தியில சிங்கள மக்கள் மீதான அந்த சிந்தனையில மாற்றம் ஏற்படலாம். அது மட்டுமல்ல, இன்று இருக்கக்கூடிய இந்த மூத்த தலைமுறையினர் தான் பிரிவினைவாத சிந்தனையை மறந்துவிடக்கூடாது என்பதற்காக இவ்வாறான சம்பிரதாயங்களை மேற்கொள்வதாக உதயன் கம்மன்பில தெரிவித்திருக்கின்றார். அவர் சொல்லியிருக்கக்கூடிய விடயம் முள்ளிவாய்க்கால் கஞ்சி தொடர்புகளையும், குறிப்பாக இது ஒரு சம்பிரதாயம் என்று சொல்லியும் இதுகள் செய்வதன் ஊடாக பிரிவினைவாதம் தொடர்ந்து இருப்பதாகவும் அவர் கூறியிருக்கின்றார். இதே நேரத்தில் வந்திருக்கக்கூடிய ஏனைய செய்திகள் தொடர்பில் பார்க்கிற போது, முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவுடைய பாதுகாப்பு பெரும் அச்சுறுத்தலில் இருப்பதாகவும், அவருக்கு ஏதேனும் தீங்கு நேர்ந்தால் அதற்கு இந்த அரசாங்கம் பொறுப்பேற்க வேண்டும் என்று சொல்லியும் மஹிந்த ராஜபக்ஷவின் ஊடக பேச்சாளரும் சட்டத்தன்னியுமாக இருக்கக்கூடிய மனேஜ் கமிகே தான் தெரிவித்திருக்கின்றார். முன்னாள் ஜனாதிபதி லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவிற்கு அழைக்கப்பட்ட போது
உடல் பரிசோதனை கூட செய்யப்படாத ஒரு பெரிய குழுவினர் அவரை சுற்றியிருந்ததாக அவர் தெரிவித்திருக்கின்றார். இத்தகைய பாதுகாப்பற்ற சூழலில் தான் மஹிந்த ராஜபக்ஷ லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவினுடைய விசாரணைகளுக்காக அழைக்கப்பட்டிருந்தார் என்று கூறியிருக்கின்றார். அதே நேரத்தில் புலிகள் அமைப்பு தன்னுடைய போர் வீரர்கள் என்று அழைக்கப்படுபவர்களை நினைவு கூறும் இத்தகைய நேரத்தில் சில குழுக்கள் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவினுடைய உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்த முயற்சிக்க கூடும் என்பதனால் அரசாங்கம் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் தெரிவித்திருக்கின்றார். அது மட்டுமன்றி தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததன் பிற்பாடு முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான பாதுகாப்பு படையினருடைய எண்ணிக்கை குறைக்கப்பட்டிருப்பதாகவும் இதனூடாக அவர்களுடைய உயிருக்கு ஆபத்து இருப்பதாக போன்றுதான் அவருடைய கருத்து அமைய பெற்றிருக்கிறது. எனவே சந்தேகத்திற்கிடமான மரணங்கள் நிகழ்ந்ததன் காரணமாகவும் தன்னுடைய சொந்த பாதுகாப்பு குறித்து ஒரு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாகவும் கமகே மேலும் தெரிவித்திருக்கின்றார். எனவே முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவிற்கு அவருடைய உயிருக்கு ஏதாவது ஆபத்துன்னு சொல்லி சொன்னா இந்த அரசாங்கம் பொறுப்பேற்க வேண்டும் என்பதுதான் அவருடைய கருத்தாக அமைய பெற்றிருக்கிறது. இதே நேரத்தில் மக்கள் விடுதலை முன்னணியுடைய பொதுச் செயலாளரான டில்வின் சில்வாவை கைது செய்து அவருக்கு எதிராகவும் சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு கோரி புதிய மக்கள் முன்னணி நிலக்கரி மோசடி தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுக்கும் ஜனாதிபதி ஆணைக்குழுவிற்கு முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்திருக்கின்றனர். அந்த வகையில் மேதின பேரணியில் அவர் ஆற்றிய உரை தொடர்பிலேயே இந்த முறைப்பாடு செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அந்த உரையின் மூலம் டில்வின் சில்வா ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவிற்கும் அதன் உறுப்பினர்களுக்கும் நீதியரசர்களுக்கும் அவமதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறார் சொல்லி அந்த முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமன்றி இது தொடர்பாக உடனடியாக சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு டில்வின் சில்வாவை கைது செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி நேற்று முன்தினம் அதாவது 14ஆம் தேதி தான் இந்த முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இதே நேரத்தில் இந்த விடயம் இன்றைய நாளில் மிக முக்கியமாக பேசப்படுகிறது. அந்த வகையில் பார்க்கிற போது இந்த குறிப்பாக இந்த முறைப்பாட்டில் நிலக்கரி மோசடி தொடர்பில் தான் விசாரணைகள் முன்னெடுக்கப்படும் ஜனாதிபதி ஆணைக்குழுவினுடைய செயலாளரிடம்தான் இந்த கடிதம் ஒப்படைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. எனவே இன்று வந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான விடயங்கள் தொடர்பாகத்தான் இந்த பதிவில் பார்த்திருக்கின்றோம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி.